சரிதா? இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருந்து போகிறோம் பார்த்தீங்கன்னா, தொட்டியத்துலேருந்து முசிறி வரைக்கும் போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் தொட்டியம் வர வரைக்கும் தான் பிளானு. எம்கே டிரான்ஸ்போர்ட்ஸ். தொட்டியத்துலேருந்து ரிட்டர்ன் நாமக்கல் போகிற வரைக்கும் தான் வீடியோ எடுக்கலான்ட்டு இருந்தேன். சரி, தொட்டியத்துலேருந்து முசிறி ஒரு 13 கிலோமீட்டர் தான். சரி, அது ஒரு அப் அண்ட் டவுன் எடுத்துகிட்டு வந்துடலாம், தொட்டியம் டு முசிறி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேட்ரி எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி இருக்குது. பார்ப்போம், இந்த ஒரு பேட்டரியிலேயே போக முடியுதான்னு பார்ப்போம். முன்ன பார்த்தீங்கன்னா தொட்டியம் பஸ் ஸ்டாண்டு இப்படி இருக்காது. நாமக்கல் தொட்டியம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தொட்டியம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி இருக்காது. இப்போ நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது இந்த பக்கம். இப்போ நம்ம எங்கேருந்து போகிறோம் பார்த்தீங்கன்னா, தொட்டியத்துலேருந்து முசிறி வரைக்கும் போயிட்டு இருக்க போகிறோம். அப்படியே முசிறி டு குளித்தலை வெளியே எடுக்க முடிஞ்சு எடுத்துடலாம். ஆனால் எல்லாத்துக்கும் பேட்டரியும் வேணும், மெமரி கார்டும் வேணும். ஓகே, வயலிலாம் சூப்பராக இருக்குது. பார்க்க ட்ரோன் ஷாட்லாம் விட்டு எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ரோடெல்லாம் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன்னா தினமும் பயணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த ரோடு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நாமக்கல்லேருந்து திருச்சி போகிறவங்களுக்கும் சரி, ரோடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து. ஏன்னா அதில் தான் நம்ம காரோ பஸ்ஸோ டூ வீலரோ மிகவும் ஆபத்தான வளைவு. மங்கலம் இந்த ஊர் பேர். ஊர் பேர் வந்து பேட்டரி மட்டும் ஆஃப் ஆகிடக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு அழுத்து அங்கே போயிட்டோன்னா பிரச்சனை இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைடில் வந்து அந்த என்ன சொல்கிறது, கால்வாய் சொல்கிறதா அது பேர், அது ஓடிட்டே இருக்கும். அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடும் இங்கேருந்து அப்படியே. நல்லாயிருக்கும். முன்னெல்லாம் பஸ்ஸில் போகும்போது, இதெல்லாம் திருச்சி அடிக்கடி போகும்போதெல்லாம் இருக்கும். பெரியம்மா வந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்தாங்க. இப்போ நான் 7th 8th படிக்கும்போது வந்து டூ வீலர்லேயே வருவோம். இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு, நம்ம நாமக்கல்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு நானும் நைனா அம்மா அந்த மாதிரி எக்ஸலில் போயிட்டு வருவோம். பைக்கு கூட இல்லை, எக்ஸலில் போயிட்டு வருவோம். அப்போ நைனா எவ்வளோ ஓகே பெட்ரோல் அடிச்சிருப்பாருன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அப்போ கம்மியாக தான் இருந்திருக்கு ரேட்டு. ஏன்னா 2011 நினைக்கிறேன், அந்த சமயத்தில் போனது. நான் 8th 9th படிக்கும்போது டூ வீலர்லேயே கூப்பிட்டு போயிட்டு டூ வீலர்லேயே கூப்பிட்டு வருவாப்புல. நம்ம பஸ்ஸு மாறி போகணும், அதனால வந்து நான் வந்து டூ வீலர்லேயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவருக்கு அப்போ. ஸ்ரீரங்கம்னா அது மெயின். அந்த ஸ்ரீரங்கம் முன்னாடி ஒரு போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஊர் போகும். அது என்ன ஊர் எனக்கு கரெக்டாக சொல்லி தெரியல, மேலூரா சம்திங் அந்த மாதிரி ஒரு ஊர் தான் அங்கே இருந்தது. அப்புறம் பெருமா வீட்டுக்கு பக்கத்துலேயே பின்னாடி வந்து ஆறு ஓடும். அப்போலாம் எனக்கு அப்போ நீச்சல் தெரியாது, இப்போ நீச்சல் தெரியாது.
அதெல்லாம் ஒரு காலம். நாங்கள் அங்கெல்லாம் சுற்றிட்டு கரெக்டாக வந்து எங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் கிளம்புன பார்த்தீங்கன்னா முக்கொம்பு வழியாக வந்தோம். அங்கே முக்கொம்பில் வந்து அங்கே முன்னாடியே வந்து சம்சா கடை போட்டிருப்பாங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. வந்து நான் 8th 9th படிக்கும்போது சாப்பிட்ட டேஸ்ட்டு நான் இப்போ வந்து ஒரு 2000 கடைசியாக போனது ஒரு 17 18 அந்த 2018 அந்த சமயத்தில் போயிட்டு முக்கொம்புக்கு. அப்பவும் அதே டேஸ்ட்டு தான். கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம். 6-7 வருஷமும் அதே டேஸ்ட்டு தான் எனக்கு இருந்துச்சு. ரோடு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்னே இருந்ததுக்கு இப்போ வந்து ரோடு எவ்வளோ பரவாயில்ல. நான் ரொம்ப நாள் கழிச்சு வரேன். இது எப்போ முடிச்சாங்கன்னு சொல்லி தெரியல. கடைசியாக நான் போன வருஷம் கூட அந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் மீன்ஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க எக்ஸாம் எழுதுனாங்க. அவங்கள வந்து இங்கே வந்து நாங்கள் வந்தோம் ஃப்ரெண்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக. அப்போ வந்தப்போ கூட ஒரு பக்கம் போட்ட மாதிரி ஒரு பக்கம் போடாத மாதிரி தான் எனக்கு ஞாபகம். அது நடந்தே வந்து ஒரு வருஷம் ஆகும். ஏன்னா அக்டோபர் 15 2023 போன வருஷம் தான் அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. அப்படியே அதுதான் போயிட்டே இருக்கலாம். இப்போவும் நான் பைக்கில் வரலன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டு ஸ்மூத்தாக எந்நேரம் போயிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுனால கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோவாக்கி போகிறேன். ரைட் சைடு வந்து பைக்காக ஓடுதுன்னு நினைக்கிறேன். ரைட் சைடு அது வந்து கண்டிப்பாக வீடியோவில் தெரியாது. ஏன்னா இப்போ ரோடு வந்து ரொம்ப மேலால் போட்டுருக்காங்க. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு ரோடு வந்து கொஞ்சம் வந்து கீழால் இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ரோடு வந்து மேலால் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியத்துலேருந்து முஸ்லி வரைக்கும் நம்ம போயிட்டு எங்களோட ஆக்சுவல் பிளானு நாமக்கல் தொட்டி மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப தொட்டி நாமக்கல் எடுத்துகிட்டு வரலாம். இடையில வரும்போது தோணுச்சு, சரி இதுவும் ஒரு எடுத்துருவோமே நாமக்கல் தொட்டி விட்ட முஸ்லி டு குளித்தில் கூட எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அது சார்ஜர் தான் இருக்குது, பேட்டரி. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டு காப்பி பண்ண ஃபைல்ஸ்லாம் ஒன்ஸ் காப்பி பண்ணிட்டேன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதனால் மெமரி கார்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குதோ அதை பொறுத்து தான். ஏன்னா ஒரு கிளிப்புமே எனக்கு வந்து ஒரு 10 GB கிட்ட வந்து ஒரு 11 GB வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிடும். 11 GB ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். எனக்கு நல்லாவே இல்லை. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா GoPro 8 எடிஷன் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ GoPro 13 வரைக்கும் வந்துருச்சு. பாருங்க, இவ்வளோ மழை பெஞ்சு இந்த இடத்துலலாம் தண்ணியே ஓடலை, இப்படியாக தான் இருக்குது. இங்கே வந்து முள்ளுச்செடியே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அவங்க பார்த்தா வெட்டணும் அப்படின்னு தான் சொல்லி தோணும். ஆனால் இது வரைக்கும் ஒன்று கூட வெட்டது கிடையாது. அந்த மாதிரிலாம் வந்து பண்ணது. ஆனால் அது வந்து ஒரு நமக்கு வந்து பிடிக்காத ஒரு புவியில் வந்து அமைஞ்சதுல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து அது மட்டும்தான். அந்த முள்ளுச்செடி ஏன் வந்து பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லி தெரியல. ஏன்னா அந்த நம்ம ஆற்று இந்த ஆறு சைடுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தண்ணியே ஓடாமல் இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் இது வந்து நிறையா பார்க்கலாம். அதனால வந்து பிடிக்காது. சூப்பராக போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல கிளைமேட்டும் சின்ன செம்மையாக சைடில் ஒரு கொஞ்சம் சின்ன ரோடு தான் போல். என்னப்பா முசிறி எருமைப்பட்டி வரைக்கும் போட்டிருக்குது. இங்கேருந்து எருமைப்பட்டி வரைக்கும் பஸ்ஸு போதா?
எனக்கு நம்ம ஊர் எருமைப்பட்டியா இல்லை என்னன்னு சொல்லி தெரியல. பஸ்ஸுக்காரன் நான் போட்டு அந்த மாதிரி பேக் எடுத்து போகிறதும் நல்லது தான். ஏன்னா அவங்க ஒரு வேகத்தில் வருவாங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன குறுகிய பாகம் இருக்கிறதுனால பேக் அவசியம் தான். ஏன்னா ட்ரோன் ஷாட் இந்த சமயத்தில் இப்போ ட்ரோன் ஷாட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். தொட்டியத்துலேருந்து கிளம்பும்போது 40% இருந்துச்சு பேட்ரி. இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரில. முசிறி வரைக்கும் முசிறி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டா போதும், பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு முறையும் நினைப்பேன், வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போதும் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும், முடிக்கும் போதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பராக முடிக்கணும்னு நினைப்பேன். ஒவ்வொரு முறையும் எப்போவுமே மறந்துடுவேன் நான். ஏன்னா அந்த டெஸ்டினேஷன் போனதுக்கப்புறம் ஓகே வந்துட்டோம் அப்படின்ட்டு அந்த வீடியோ ஆஃப் பண்ணுறதுலேயே யோசிக்கிறனால அந்த வீடியோ ப்ராப்பராக முடிக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் எடிட் பண்ணும்போதும் ஒவ்வொரு முறையும் நினைப்பேன், ஒவ்வொரு முறையும் வீடியோ எடுக்கும்போது அடுத்த முறை மறந்துடுவேன். TN88 நம்ம நாமக்கல் வண்டி முன்னாடி போகுது. இடையில இது பேட்டரி ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சங்கடம் தான். சைடெலாம் சூப்பராக இருக்குது, சைடு நல்லா இருக்குது. ரைட் சைடு வந்து ஆறு, காவிரி ஆற்று தண்ணியில் விளைஞ்சது எல்லாம். கர்நாடகா குடகு மலையிலிருந்து வருதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. காவிரி ஆறோட பிறப்பிடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எம்ஜிஆர் பாட்டில் கூட அந்த ஒரு விஷுவல்ஸ் வரும், எங்கேருந்து ஆறு பிறக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முடியாது அந்த பாட்டு நினைக்கிறேன். கரெக்டாக அதுவும் கரெக்டாக தெரியல, எல்லாமே ஒரு டபுள் மைண்டடாகவே இருக்குது. கரெக்டாக பேசுகிறோமா தப்பாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நம்ம நேராக போனால் வச்சுக்கோங்களேன், நேராக போனால் திருச்சி, நேராக ரூட்டில் போனால். இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து பஸ் ஸ்டாண்டு தான் போக போகிறோம். நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பஸ் ஸ்டாண்டும் இருக்கும், ஆனால் இப்போ புது பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டாங்க. அது ரொம்ப நாளாக செயல்பாட்டில் இருக்குது புது பஸ் ஸ்டாண்டு. நம்ம புது பஸ் ஸ்டாண்டு தான் போக போகிறோம். ஓடிட்டு தான் இருக்குது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ரைட் எடுத்தோம்னா குளித்தலை போகலாம், லெஃப்ட் எடுத்தோம்னா முசிறி. இப்போ லெஃப்ட் எடுத்து முசிறி பஸ் ஸ்டாண்டு போக போகிறோம். செகண்ட்ஸ் ஓடுது தானே? செகண்ட்ஸ் ஓட மாட்டேங்குதா? ஆனா வீடியோ ஓடுது. அப்ப செகண்ட்ஸ் ஓடுன்னு தான் அர்த்தம். இது ஒரு வேற இதா இருக்கே. ஓகே, வீடியோ ஓடிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே அழுத்து தான், கம்மி தான். இங்கே ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ரோடை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த இடத்துல இங்கேருந்து ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அதை கம்பேர் பண்ணலாம் மோசமாக தான் இருக்குது. எப்போ டூ வீலரில் போனாலும் ஹெல்மெட் முக்கியம். சின்ன பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகாதீங்க, ஹெல்மெட் போட்டு போங்க.
இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க, பகல் நேரத்தில் இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணுங்க, ஹேண்ட் சிக்னலும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா தலைக்கவசம் உயிர் கவசம். என்ன கூட ஒரு வாட்டி ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிருக்கு ஹெல்மெட்டு. அதே ஹெல்மெட்டாக இப்போவும் யூஸ் பண்ணுறேன். என்ன ஒரு பயம்னா, பேட்டரி இடையிலக்குது ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப எங்கே ஆஃப் ஆனிச்சோ அந்த இடத்துல இருந்து திரும்ப ரிட்டர்ன் போகணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் நமக்கு. முசிறியிலேருந்து தொலைவில் வந்து 28 கிலோமீட்டர் தான் போல். முசிறியிலேருந்து திருச்சி 44 கிலோமீட்டர். கௌஷிக் ஏன் கௌஷிக் இப்படி பண்ணுறீங்க? இங்கேருந்து தாப்பேட்டை 20 கிலோமீட்டர். இதுதான் இந்த பக்கம் இருக்கிற ரவுண்டானா போல். ஒரு ரவுண்டானா இங்கே வந்து கேஎன்ஆர் தான் பெரிய ஆள் போல். இந்த இடத்துல திருச்சி சைடு தான் கேஎன் நேரு எம்எல்ஏ அவர்கள். யாராக இருந்தாலும் வயசில் மூத்தவங்கள எப்போவுமே உரிமையில் பேசிடக்கூடாது. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இல்லை, வந்துட்டோம். முசிறி பஸ் ஸ்டாண்டு. முசிறி தொட்டியத்துலேருந்து முசிறி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். முசிறி நகராட்சி புதிய பேருந்து நிலையம். பார்த்தீங்களா, புதிய பேருந்து நிலையம் நான் சொன்னது கரெக்டாக இருக்குதா? வருஷத்தை சுற்றிட்டு வந்துடுவோம். நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் செல்லும் பண்ணிக்கோம். சேலம் சொல்லணும் இல்லையா? சேலம் நாமக்கல் ஏன்னா பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்கேன். வீடியோ ஆஃப் ஆகக்கூடாது. பரவாயில்ல. முன்னே நான் கடைசியாக வந்தது ஒரு 2 வருஷம் இருக்கும். அந்த பக்கம் 2022 வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இருந்ததை விட கொஞ்சம் இப்போ நல்லா டெவலப்பாக தான் இருக்குது. ஓகே. குளித்தலை, பட்டவயத்தலை, இனங்கூர், நல்லூர், ஆத்தாம்பட்டி, முசிறி நகராட்சி. இந்த ஆடியோ செஞ்சு போகணும்னா அவ்வளோதான். ஓகே, இங்கே வந்து வேலையை போய் எப்படியும் முடிப்போம்.